ஹாய் ஆல்! நம்ம வீட்ல இருக்கிற மசாலாஸ் யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டான கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கிரில்டு சிக்கன் செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 250 கிராம்ஸ்க்கு போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் சிக்கன் தைஸ் வந்து எடுத்துக்கலாம். சிக்கன வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத ஒரு பவுலுக்கு வந்து மாத்திடலாம். இதில மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பீசஸ் இருக்கு. மசாலாஸ் வந்து இந்த சிக்கனுக்குள்ள இறங்குறதுக்காக கொஞ்சம் அங்கங்க லைட்டா கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணின எல்லா பீசஸுமே ஒரு பவுல்ல மாத்திட்டு, இதில ஒரே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு ஊத்துறோம். அடுத்ததா இதில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இதில உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சிக்கன அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் தனியா வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு எம்ப்டி பவுல் எடுத்து அதில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்றோம். அடுத்ததா இதில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவ நல்லா அரைச்சுட்டு, அந்த அரைச்சதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில ஆட் பண்றோம். அடுத்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நார்மல் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன். இது கூட கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ மசாலா அண்ட் சிக்கன் 2மே வந்து ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன வந்து அந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த சிக்கன் ப்ளஸ் மசாலா இந்த 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேரினேட் பண்ணின சிக்கன வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு 6 to 24 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். ஒரு 1 டே கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மேரினேட் பண்ணின சிக்கன வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சிக்கன்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கிரில்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, சிக்கன் அதில வச்சு ஒரு 400லேருந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வச்சு சிக்கன குக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர்ல தான் வச்சு குக் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த சிக்கன்ல இருக்க அவுட்டர் லேயர் வந்து நல்லா குக் ஆகி வரும். அப்படியே கொஞ்சமா ஸ்லோவா நம்ம ஒரு 350லேருந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா, சிக்கனுக்கு உள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ்மே வந்து நல்லா குக் ஆயிடும். சிக்கன் வந்து நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆகுறதுக்கு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் ஆகலாம். அவ்வளோதான், கிரில்டு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்க இத டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உள்ள வந்து நல்லா மசாலாஸ்லாம் நல்லா இறங்கியிருந்தது. அது போக உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.